ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விசிட் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா நேற்று கொஞ்சம் ஒர்க்னால வீடியோ கொடுக்க முடியல, கொஞ்சம் ட்ராவலில் இருந்தேன். இன்றைக்குமே இப்போ தான் லைக் நான் ரீச் ஆன, அதில் தான் உங்களுக்கு வீடியோ இப்போ நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஒரு டிசம்பர் 1 வரைக்குமே சம்டேஸ் வீடியோஸ் வரும், சம்டேஸ் வீடியோஸ் வராது. ஏன்னா கொஞ்சம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் நான் போன வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா லைக் அதையும் மேனேஜ் பண்ணிட்டு இதையும் மேனேஜ் பண்ணி லெவல்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ட்ராவல் பண்ணும்போது. நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னா லெவல்ஸ் கண்டிப்பா நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அண்ட் மெம்பர்ஷிப்ல இதுக்கப்புறம் ரெகுலரா மெம்பர்ஷிப் அப்டேட்ஸ் குடுத்துருவோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல இதுக்கப்புறம் நம்ம லெவல்ஸ் அதுல ரெகுலரா அந்த டைமுக்கு லெவல்ஸ் குடுத்துருவோம். ஏன்னா இன்னைக்கும் லெவல்ஸ் என்னால மெம்பர்ஷிப்ல குடுக்க முடியல. கொஞ்சம் டிராவல்ல இருந்ததால. ஓகே. ஃபைன். அண்ட் தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். நீங்க இல்லனா அது என்னால பண்ணியிருக்க முடியாது. லைக் டெய்லியும் வீடியோஸ் போட்டு கமெண்ட் பண்ணவங்களுக்கும் சரி, லைக் பண்ணவங்களுக்கும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சரி, தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் ரெகுலரா குடுத்துக்கிட்டே இருங்க. என்னோட அனாலிசிஸ் பிளஸ் என்னோட லைக் மார்க்கெட்டோட அப்டேட் சப்போர்ட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே. லைக் எல்லாமே சேர்ந்து க்ரோ ஆகலாம். ஓகே, ஃபைன். நாளைக்கு மார்க்கெட்டோட லெவல்ஸ் எப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. நம்ம போற வீடியோஸ் அப்படியே A to Z அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் என்னோட டார்கெட் என்னன்னா, இந்த இந்த இயர் ரீச் பண்றதுக்குள்ள ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்ல கிராஸ் பண்ணின்னு ஒரு மைண்ட் செட்ல தான் நான் போட்டிருந்தேன். லைக் இன்னொரு 1 மந்த் டு 40 டேஸ் பெண்டிங் இருக்கு. 40 to 50 டேஸ் பெண்டிங் இருக்கு. அதுக்குள்ளே அந்த கோல ரீச் பண்ணி கொடுத்து தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். முடிஞ்ச வரைக்கும் நியூ இயர்க்குள்ள ஒரு 15K சப்ஸ்கிரைபர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வரலாம். ஓகேங்களா? அது உங்களோட நீங்க நினைச்சா தான் முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஃபைன். அண்ட் இதான் இந்த ரெக்வெஸ்ட் மட்டும் தான். ஏன்னா டிசம்பர் 1 வரைக்கும் கொஞ்சம் ஃபங்ஷன் இருக்கிறதால என்னால ரெகுலரா வீடியோஸ் குடுக்க முடியாது. மேபி 1 ஆர் 2 டேஸ் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த டைம்ல அவைலபிள் இருந்தேன்னா, ஏன்னா நான் லேப்டாப் கேரி பண்ணி தான் வச்சிருக்கேன். அந்த டைம்ல அவைலபிள் இருந்தா ஒரு ஒரு 30 மினிட்ஸ் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸ குடுத்துர்றேன். இல்ல முடிஞ்ச வரைக்கும் குடுத்துருவேன். மேபி அந்த டைம்ல வேற என்ன வொர்க் இருக்கு, இம்பார்ட்டன்ட் வொர்க் இருக்குன்னா, நான் வந்து லைக் அ நான் மெம்பர்ஷிப்ல லெவல்ஸ் அப்டேட் பண்ணிடுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். அண்ட் நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்டின்னா, நிஃப்டில இன்னைக்கு நான் நேத்து வீடியோஸ் குடுத்திருந்தேன்னா, அந்த கேப் ஃபில்லிங்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல நமக்கு இன்னைக்கு எக்ஸாக்ட்டா ஒரு கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நல்ல ரிஜெக்ஷன் எடுத்து மார்க்கெட் மொமெண்டம் குடுத்து நல்லா ஹைல போயிடுச்சு. ஏன்னா ரெகுலரா பார்த்தவங்களுக்கு தெரியும் கேப் ஃபில்லிங் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு. ரொம்ப நாளா ஒரு 2 மந்த்ஸ் இந்த கேப் ஃபில்லிங்க பத்தி நம்ம பார்க்காமயே இருந்தோம். இப்பதான் நமக்கு இன்னைக்கு மார்னிங் கிடைச்சது. மார்னிங் கொடுத்து எனக்கு ஸ்டாப் லாஸ் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. எஸ்எல்ஏ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியர்பை ஒரு 8000 டூ 7000 ரேஞ்ச்ல இருந்தது. ஓகே, எஸ்எல் அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே நம்ம ப்ராசஸ ட்ரஸ்ட் பண்ணுவோம். அது ஸ்டாப் லாஸோ, டார்கெட்டோ நம்ம பார்த்துட்டு விட்டேன். அண்ட் இன்னொன்னு என்ன லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் நான் ஒரு அளவுக்கு கரெக்ட்டா பெர்ஃபார்மன்ஸ்ன்றது நான் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா மார்க்கெட் சைட்வேஸ் அண்ட் நான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஆ ஏன்னா பொசிஷன் க்ளோஸ் பண்ண டைம்ல நான் வேற ஏதோ ஒர்க்ல இருந்தேன். அந்த டைம்ல பொசிஷன கரெக்ட்டா க்ளோஸ் பண்ண முடியல. அது ஒரு மிஸ்டேக்கா இருந்தது. அண்ட் நான் அந்த டைம்ல பண்ண மிஸ்டேக் என்னன்னா, ஸ்டாப் லாஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். டார்கெட்ட ஓகே ரன் ஆகட்டும், மொமெண்டம் இருக்கும்ன்றத வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன சின்ன மிஸ்டேக் தான். ஏன்னா, அது நம்ம அந்த அளவுக்கு அக்யூரேட்டா நம்மளால லோட் பண்ண முடியுது மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும். ஓகே, ஃபைன். பெரிய லாஸ் கிடையாது, ஓவர் ட்ரேட் கிடையாது. அதுல வரைக்கும் டீசென்ட்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆ ஓகே. நாளைக்கான லெவல்ஸ் என்னத்த பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி லெவல்ஸ் போயிடலாம். கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிடுறேன் வீடியோஸ. இப்ப நிஃப்டி என்னன்னா, இந்த 25,717 இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா கேப் ஃபில்லிங்கா ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல இன்னும் கேப்ப ஃபில் பண்ணல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேப்ப ஃபில் பண்ணா தான் நீங்க அடுத்த அப் ட்ரெண்ட்ன்றத நம்ம ஃபோக்கஸே மார்க்கெட்ல பண்ணணும். ஏன்னா இதுல என்னன்னா மொமெண்டம் குடுத்து நல்லா ஹைல போயிடுச்சு. என்னோட வியூ என்னன்னா, இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து கட் ஆகுது. நாளைக்கு நாளைக்கு லெவல்ஸ ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். ஏன்னா இந்த லெவல்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டா கூட நமக்கு ஆக்ட் ஆகும். ஏன்னா லெவல்ஸ் சொன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிஞ்சிரும். நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் 25,943, 25,902 அண்ட் 26,000 டேட்டா ஹியூஜா நமக்கு ரியாக்ட் ஆகும். எப்பவுமே மார்க்கெட்ல வந்து ரவுண்ட் நம்பர்ஸ் டேட்டா அதிகமா தான் ரியாக்ட் ஆகும். இப்ப 26 இருக்குங்களா? 25,000ல நமக்கு மார்க்கெட் வந்து நல்ல பையிங் பிரஷர் எடுத்து மார்க்கெட் மூவ் ஆகும். எப்பவுமே ரவுண்ட் நம்பர்ஸோட வேல்யூல அதிகமா ரிஜெக்ஷன் மார்க்கெட் இருக்கும். அண்ட் 25,872, 25,863, 25,821, 25,776, 25,717 இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். அண்ட் எப்படி ரியாக்ட் ஆகுன்றத நம்ம பார்த்துடலாம். இப்ப பை சான்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஓப்பன்லயே நமக்கு சைட்வேஸ் எடுக்குது அப்படின்னா,
இப்போ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் வச்சுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃபாலோ ஆக தான் பாசிபிள். அப்புறம் இப்போ நான் கால் ஆப்ஷன் தான் போகணும். நான் எந்த ரேஞ்ச் மேலே கால் ஆப்ஷன் போகணும்னா 25,943க்கு மேலே நமக்கு மொமெண்டம் எடுத்து இப்படி போகுதுன்னா மட்டும்தான் இங்கேருந்து நம்ம கால் ஆப்ஷன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். 25,943 நீங்க புட் ஆப்ஷன் போறீங்கன்னா தாராளமாக இங்கேயே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். புட் ஆப்ஷனுக்கான ஜோன் என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட்ன்றதை நம்ம கொடுக்கும். எக்ஸாக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோன் என்ன நாளைக்கு வந்து பிரேக் அவுட் மேபி இந்த 25,902லேருந்து ரிவர்சல். ஆனால் வெயிட் பண்ணுங்க, நமக்கு எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணுங்க. என்ன ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகும், இல்லை அந்த லெவல்ஸ் வச்சு ஸ்கேல்பிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மார்க்கெட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்ன்றது கொடுக்குதுன்னா அகைன் 25,863 72 இந்த ரேஞ்ச் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். அகைன் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து அகைன் செகண்ட் டார்கெட். பை சான்ஸ் மார்க்கெட் 25,776 கட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டாப் 25,717 தான் நமக்கு மார்க்கெட். இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஈஸியாக மார்க்கெட் ஃபால் ஆகிடும். அதுவும் 25,821 கட் ஆகணும். கட் ஆனால் மட்டும்தான் இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரும். இல்லை நல்ல பெரிய ஃபால் கொடுத்துச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல பெரிய ஃபால் கொடுத்துச்சு 25,717லேயே நமக்கு மார்க்கெட் டச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கிருந்து நம்ம கால் ஆப்ஷன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வரைக்குமே நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது மார்க்கெட்டில். ஏன்னா எஸ்எல் கரெக்டாக டீசெண்டாக வச்சு நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த பாயிண்ட் வரைக்கும் இப்போ இங்க வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து நீங்க கால் ஆப்ஷன் சைடுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ட்ரெண்ட் இது ஃபர்ஸ்ட் டார்கெட் அகைன் பிரேக் அவுட் கொடுத்து செகண்ட் டார்கெட். ஏன்னா இப்போ இங்க இருந்து வி ஷேப் ரெக்கவரி ஆகுது. லைக் கொஞ்ச நேரம் கன்சல்டேஷன் எடுக்கும் போது அக்குமுலேஷன் ஜோன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம கால் ஆப்ஷன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகே, அண்ட் மேபி இந்த லெவல்ஸை தாண்டது ட்ரெண்ட் எப்படி போகுன்றது நான் மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு மார்னிங்ல இருந்து கொஞ்சம் டிராவல்ல இருந்தேன், அதெல்லாம் அப்டேட் பண்ண முடியல என்னால. ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. அப்புறம் அது ஓகே ப்ரோ, ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ நான் புட் ஆப்ஷன் எங்கே ப்ரோ போகணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, 58,063 ரேஞ்ச் வரைக்குமே கால் ஆப்ஷன் தான். மேபி இங்கே சப்போர்ட் எடுத்து ரிவர்சல், அகைன் இங்கே சப்போர்ட் எடுத்து ரிவர்சல். இது நமக்கு சப்போர்ட் ரேஞ்ச் ரிவர்சல் தான் பாசிபிள். ஏன்னா நமக்கு நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். நிஃப்டி சப்போர்ட் பண்ணாதான் நம்மளால வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் நமக்கு பேங்க் நிஃப்டி நமக்கு மூவ் ஆகும்னுட்டு. நிஃப்டி சப்போர்ட் பண்ணாத போது நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நிஃப்டியை பார்த்துட்டு இது ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண நிஃப்டி எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி இப்போ இது அப் ட்ரெண்ட்ல இருக்கு, நிஃப்டி டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னா ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணும் நமக்கு பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணும். அப்போ பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக இருக்க லெவல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல்ஸ் வந்து 58,556 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக பாசிபிள். அப்புறம் நீங்கள் இப்போ நான் அப் ட்ரெண்ட் தான் போனோம்னா 58,600க்கு பிரேக் அவுட் ஆகணும். 58,600 மார்க்கெட் ஆல் டைம் ஹையை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா அங்கேருந்து போகலாம். வெயிட் பண்ணுங்க, ஓகேங்களா. அந்த ரேஞ்சு மார்க்கெட் வந்து நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோன் என்ன, நியூட்ரல் ஜோன். மேபி இங்கேயே சப்போர்ட் எடுக்குதுன்னா இந்த ஹை வரைக்கும் வர பாசிபிள் இருக்குது. 58,556லேருந்து 58,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த ரெண்டு ரேஞ்ச். இல்லை பிரேக் அவுட் ஆகுதுன்னா பிரேக் அவுட் 58,380 இந்த ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் டார்கெட். அகைன் ரீடெஸ்ட் ஜோன் 58,380 இந்த ரீடெஸ்ட் ஜோன். அகைன் ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே போயிட்டு நீங்கள் திருப்பி கால் ஆப்ஷன் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. பிரேக் அவுட் அகைன் ரீடெஸ்ட் மார்க்கெட் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 58,150 ஃபர்ஸ்ட் டார்கெட், 58,063 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும். இப்போ இங்கே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கேருந்து கால் ஆப்ஷன் சைடில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும். இந்த கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராங்காக ரியாக்ட் ஆகும், வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா நமக்கு நிஃப்டி இப்போ லைக் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கு, நிஃப்டி நமக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்து இறங்குதுன்னா அப்போ மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி ஸ்டேபிளாக இருக்குன்னு மீனிங் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் ரெக்கவரி ஆகும். அப்போ வெயிட் பண்ணுங்க, கேப் எப்படி ஃபில் பண்ணுது, இது எந்த ப்ரொசீஜரில் நமக்கு ரன் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதை பார்த்து நம்ம நிஃப்டியை வச்சு தான் நாளைக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதுன்றத வச்சு தான் நம்ம பேங்க் நிஃப்டி நாளைக்கு ப்ரொடக்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கேர்ஃபுல் நிஃப்டியை வாட்ச் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டி ரேஞ்ச் போயிடுங்க. 58,556, 58,380, 58,232 and 58,062, 57,982, 57,940, 974, 58,795, 57,795, 57,746. ஓகே, இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். நீங்கள்னா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் டார்கெட் 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலிசிஸ் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஜஸ்ட் நீங்கள் எப்படி இந்த சேனல் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு, சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குது, என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கும் பார்க்கும்போது ஈஸியாக புரியும்.
அண்ட் அந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு கிவ் அவே பிளான் பண்ணியிருக்கோம். அது சீக்கிரமாவே நான் அப்டேட் பண்றேன். கிவ் அவேல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் கமெண்ட்ல கிவ் அவேன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அதுல செலக்டடா ஒரு பெர்சன செலக்ட் பண்ணி, அதுல லைக் நான் ஒரு பின் பண்ணி நீங்க திருப்பி எனக்கு டிஎம் பண்ற மாரி இருக்கு என்னோட நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. ப்ரொசீஜர் அப்கமிங்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.